வணக்கம் ஜோதி நண்பர்களே. சனி பகவான் எப்படி ஏழ்மையை உருவாக்குகிறார், பொருளாதார ரீதியாக தொடர்ந்து ஏழ்மையான நிலையில் வைத்திருக்கிறார், எப்படி மோசமான மனநிலை சனி பகவான் உருவாக்குகிறார் அப்படின்றத இன்னைக்கு ஒரு வீடியோவோட பார்த்துலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்க. அப்பதான் யூடியூப் சேனல் மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ சோசியல் மீடியாவிலும் ஷேர் பண்ணிவிடுங்க. சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே இந்த மாதிரியான பலன்கள் எப்போ உருவாகும் அப்படின்னா, சனி தசை, 7.5 சனி, லக்னத்துல சனி இருக்கும்போது இதனுடைய தாக்கம் வாழ்நாள் முழுவதும் கூட இருக்கலாம். சரிங்களா? சனியின் தசை, சனி உங்களை ஆட்டுவிக்கும் போது இந்த மாதிரியான பலன்கள் நிச்சயமா உங்களுக்கு உருவாகும். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் தனிமை உணர்வு. சரிங்களா? என்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை, நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன், மற்றவங்களாம் சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்ற மனநிலை நிச்சயமா ஒருவருக்கு உருவாகும். அதாவது நம்மளுடைய பர்சனல் லைஃபை மற்றவங்க கூட கம்பேர் பண்றது. சரிங்களா? இப்போ நீங்க ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, ஒரு ஐடியில் கூட ஒர்க் பண்ணுங்கன்னு வச்சுங்க, ஒரு 40,000 50,000 கூட வாங்குறீங்க. திடீர்னு ஒருத்தன் பக்கத்தில் டாக்டர் படிச்சிருப்பான், அவன் 2 லட்சம் வாங்கியிருப்பான். அப்போ அவனா சந்தோஷமா இருக்கிறான், நான் சந்தோஷமா இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. சரிங்களா? இந்த மாதிரியான மனநிலை முதல்ல உருவாகும். நண்பர்களுடைய வட்டம் குறையும். உங்களை விட உங்களுடைய நண்பர்கள் அதிகமா சம்பாதிக்கலாம், அதனால உங்களுக்கு தாழ்மையான மனநிலைமை உருவாகும். தனியாக இருக்க விருப்பம் உண்டாகும். சமூக செயல்பாடுகளில் ஈடுபாடு குறையும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவாகும். எதிர்காலம் பற்றிய பயம் கடைசி வரைக்குமே இருக்கும். அதாவது வேலை நிலைத்திருக்குமா, பணம் போதுமா, வாழ்க்கை சரியாக எவ்வளவு காலம் எடுக்கும், இப்படியான ஓவர் திங்கிங் இருக்கும். தன்னம்பிக்கை குறைவு. நான் இதை செய்ய முடியாது, என்னால் வெற்றி பெற முடியாது என்ற தாழ்வு மனப்பான்மை கண்டிப்பாக ஒருவருக்கு வரும். இதனால என்ன நடக்கும்? முடிவெடுப்பதில் தயக்கம் ஏற்படும், வாய்ப்புகளை தவிர்த்து விடுவாங்க. சரிங்களா? சனி பகவானுடைய தாக்கம் எப்படி முதல்ல ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளால எதுவுமே முடியாது அப்படிதான் முதல்ல திங்க் பண்ணுவீங்க. தாழ்வு மனப்பான்மை அதிகமா இருக்கும். வந்த வாய்ப்பை நழுவ விடுவீங்க. புதிதாக ஒரு வாய்ப்பை தேடி போக மாட்டீங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் முழுவதுமா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். சரி, அடுத்தது அதிக பொறுப்பு உணர்வு. நாம தான் நம்மளுடைய குடும்பத்தை கட்டி காப்பாற்றணும் அப்படின்ற பொறுப்பு இருக்கும். சரிங்களா? சில பேர் வீட்டில் இவங்க மட்டும்தான் வேலைக்கே போவாங்க, மற்றவங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க இவங்களுடைய உழைப்பை உபயோகப்படுத்தி. சரி, இந்த காலத்துல குடும்ப பொறுப்புணர்வு அதிகமாக உணரப்படும். வாழ்க்கை மிகவும் சீரியஸாக பார்ப்பீங்க. வீண் செலவுகளை குறைப்பீங்க. பொதுவாகவே நாம கொஞ்சம் பணத்தை சந்தோஷத்துக்காக எடுத்து வைக்கிறது நல்லது. அதாவது வாரத்துல ஒரு நாளாவது நம்ம வெளியே போயிட்டு சந்தோஷமா வாழணும். அந்த வாழ்க்கையை இவங்க வாழவே மாட்டாங்க. சரிங்களா? சரி, வாழ்க்கை மீது ஆழமான சிந்தனை. நான் ஏன் வாழ்கிறேன், நான் வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு போவேனா அப்படின்ற பயம் உருவாகும். இதனால ஆன்மீகம், தத்துவ சிந்தனை, தனி வளர்ச்சி இதெல்லாம் அதிகரிக்கலாம். கோபம் அல்லது மன அழுத்தம். சரிங்களா? மன அழுத்தம் அதிகமாக்கி மன சோர்வு உண்டாகி கோபமா ஒருவருக்கு உண்டாகும். சரிங்களா? மற்றவங்களை எதிர்த்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, சண்டை சச்சரவு அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். குடும்பத்துல சண்டை சச்சரவு அதிகமா ஏற்படும். நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், நம்மளை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க குடும்பத்துல அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தாருக்கு கூட தகாத வார்த்தையெல்லாம் சண்டை போடுவீங்க. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் உண்டாகும். சரிங்களா? சனி காலத்துல சில பேர் இந்த மாதிரி திங்க் பண்ணுவாங்க. வேலையில முழு கவனத்துல ஈடுபடும் போது அதிகமான பிரச்சனைகளை, மன அழுத்தங்களை சந்திப்பாங்க. அதாவது இப்ப வேலை செய்யறோம், 8 மணி நேரம் வேலை செஞ்சோமா, அதை பத்தி மறந்துட்டு அந்த மனநிலையிலிருந்து வெளியே வரணும் அப்படின்ற எண்ணமே இருக்காது. சரிங்களா? 8 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வேலை செய்தவர்கள் கூட தொடர்ந்து இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது என்ன உருவாகும் அப்படின்னா, தொடர்ந்து தாம உழைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கும். வேலைக்கு 8 மணி நேரம் போனீங்களா, வேலை செய்யறவங்க கூட
வீட்டுக்கு வந்து பேசுறத முற்றிலுமாக அவாய்ட் பண்றது நல்லது. சரிங்களா, வேலையை மறக்கிறது நல்லது. 8 மணி நேரம் வேலைக்கு போனீங்களா, எல்லாமே வேலையை முடிச்சிங்களா, வீட்டுக்கு வந்து அதை பத்தி திங்கிங் பண்றதே பெரிய தப்பு. சரிங்களா, சரி, இதை தான் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்கணும். அடுத்தது ஒழுக்கமான வாழ்க்கை. நிச்சயமா வந்து சனி பகவான் ஒழுக்கத்துல வந்து குறைய வைக்க மாட்டாரு, ஒழுக்கமா இருப்பாங்க. சரிங்களா, அடுத்தது பண சேமிப்பு. சரிங்களா, அதாவது நம்ம வர வருமானத்துல பட்ஜெட் போட்டு இப்படிதான் செலவு பண்ணணும், தேவையில்லாம செலவு பண்ணக்கூடாது, வாழ்க்கையில வந்து சேமித்து வைக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து இருக்கும். பொதுவாகவே சனி பகவானுடைய தசையில இருக்கும்போது பணத்தை ஒருவர் சேமித்து வைப்பார் அப்படின்றத ஒரு நல்ல விஷயம்தான். சரி, சுருக்கமா சொன்னோம்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் உருவாகும் போது தனிமை, ஆழமான சிந்தனை, எதிர்கால பயம், தன்னம்பிக்கை சோதனை, பொறுப்பு அதிகரிப்பு, வேலையில 15 வருஷம் 20 வருஷம் ஒர்க் பண்ற இந்த கம்பெனில இப்படியான்ற நிலைமையில இருக்கிறவங்க இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் உள்ளவர்கள் தான். சரி, இதிலிருந்து எப்படி வந்து தப்பிக்கிறது? ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு இடத்துல வேலைக்கு போறீங்கன்னா அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டீங்க, அதை பத்தி திங்க் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரே கம்பெனில 20-25 வருஷமா வேலை செய்யறேன், 50 வருஷமா வேலை செய்யறேன், சில பேர் 35-40 வருஷமா கூட வேலை செய்வாங்க. இந்த மாதிரி வந்து பெருமையா நினைக்கலாம், ஆனா உங்களுடைய வாழ்க்கையை வந்து அது முன்னேற்றுமா அப்படின்னா அது வந்து சுத்தமா கிடையாது. ஸோ அடுத்தடுத்த கட்டத்தை வந்து நோக்கி போகணும். அதுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு கம்பெனியை வந்து மாத்திக்கிட்டே இருக்கணும். சரிங்களா, ஸோ கண்டிப்பா இந்த எண்ணத்தை நீங்க வளர்த்துக்கணும். அடுத்தது, குடும்பத்துல நீங்க மட்டுமே வேலைக்கு போனா கண்டிப்பா இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வீங்க. தொடர்ந்து நீங்க ஒரே வேலையிலே இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா உங்களுடைய மனைவியை இல்லை உங்களுடைய வாழ்க்கை துணையை, உங்களுடைய பசங்களை வேலைக்கு போகிற சூழ்நிலையை நீங்க தான் உருவாக்கி தரணும். சரிங்களா, ஸோ அதனால சிங்கிள் இன்கம் ஃபார் ஃபேமிலி அப்படின்றத முற்றிலுமா அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு தொடர்ந்து முயற்சிகளை எடுங்க. சரிங்களா, சரி, அடுத்தது, வாரத்துக்கு 1 நாள் இல்லைன்னா 2 நாள் வெளியே போயிட்டு வாங்க. கண்டிப்பா இது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா நாம வந்து தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம், மற்றவங்கலாம் சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்ற மனநிலைமை கண்டிப்பாக உருவாகும். சரிங்களா, அடுத்த விஷயம், உங்களுடைய வருமானத்தை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க. இது இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனமான ஒரு விஷயம். சரிங்களா, ஸோ உங்களுடைய சந்தோஷம் வேற, அவங்களுடைய சந்தோஷம் வேற, உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வேற, அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வேற, உங்களுடைய வாழ்க்கை முறை வேற, அவங்களுடைய வாழ்க்கை முறை, இது எல்லாத்தையுமே தனித்தனியா நீங்க பிரித்து பார்க்கும் எண்ணத்தை வளர்த்துக்கணும். சரிங்களா, அடுத்தது, உங்களுக்கு வர வாய்ப்பை கண்டிப்பா நழுவ விடக்கூடாது. சரிங்களா, வாய்ப்பை தேடி போகாமவும் இருக்கக்கூடாது. சரிங்களா, ஸோ உங்களுக்கு வர வாய்ப்பை, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒர்க் பண்றீங்க, இப்போ இன்னொரு கம்பெனில வந்து வேலைக்கு ட்ரை பண்ணணும், அதே கம்பெனிலே 25 30 40 வருஷம் வந்து குப்பை கொட்டணும் அப்படின்ற எண்ணத்தை கண்டிப்பா உங்க மனதிலிருந்து அழிக்கணும். அடுத்தது, வேலையில இருக்கிற கோபம், டென்ஷனை மேலதிகாரிகள்லாம் யாராவது திட்டாங்கன்னா அதை வந்து வீட்டில் காமிக்கிறத முழுவதுமா தவிர்க்கணும். இது சரிங்களா, கெட்ட வார்த்தை பேசுறத முற்றிலுமா தவிர்க்கணும். ஸோ இதெல்லாம் தவிர்த்தா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும். சனி பகவானுடைய தசை லக்னத்துல சனி இருப்பவர்களுக்கு, 7.5 சனி நடப்பவர்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்க்கிறது நல்லது. சனி பகவான் கோயிலுக்கு நிச்சயமா போயிட்டு வாங்க, வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நன்றி, வணக்கம்.